வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ளது. தமிழகத்தில் திரு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது. மேற்கு வங்கத்தில் 15 ஆண்டுகளாக தொடர்ந்து ஆட்சியில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இந்த சட்டமன்ற தேர்தலில் பின்னடைவை சந்தித்துள்ளது. அசாமில் வெளியான சட்டமன்ற தேர்தலின் முடிவின்படி ஆளும் பிஜேபி அரசு ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. இனி விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேச மாநில பிரயாக்ராஜில் தொழில்நுட்ப காட்சி மற்றும் கருத்தரங்கினை மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று தொடக்கி வைத்தார். ரக்ஷா திரிவேணி சங்கம் என்னும் தொழில்நுட்பம், தொழில்துறை மற்றும் வீரர்கள் ஒன்றிணையும் இடம் என்னும் பொருளில் இந்த கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள், தனியார் பாதுகாப்பு தொழில்நுட்ப நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மற்றும் நாடு முழுவதிலும் இருந்து ராணுவத்தில் பணியாற்றும் கண்டுபிடிப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் 250க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் 30 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தீவிர பாதுகாப்புடன் நடந்து வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்கள். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு ரங்கசாமி தட்டாஞ்சாவடி தொகுதியில் 4441 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அவரைத் தொடர்ந்து முத்தியால்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட திரு வையாபுரி மணிகண்டன், அரியாங்குப்பம் தொகுதியில் திரு ஐயப்பன், ஏம்பலம் தொகுதியில் திரு மோகன்தாஸ், வில்லியனூர் தொகுதியில் போட்டியிட்ட திரு ரவிக்குமார், லாஸ்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட திரு வி.பி. சிவக்கொழுந்து, நெட்டப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்ட திரு ராஜவேலு, காரைக்கால் வடக்கு தொகுதியில் போட்டியிட்ட திரு பி.ஆர்.என். திருமுருகன், ஏனாம் தொகுதியில் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மங்கலம் தொகுதியில் போட்டியிட்ட திரு ரங்கசாமி 1249 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளனர். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் போட்டியிட்ட திரு நமச்சிவாயம் மற்றும் நிரவி டி.ஆர். பட்டினம் தொகுதியில் போட்டியிட்ட திரு மீனாட்சி சுந்தரம் ஆகியோர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலியார்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட திரு ஜான்குமார் 2371 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் திரு கார்த்திகேயன் 850 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ராஜ்பவன் தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் திரு விக்னேஷ் கண்ணன் 287 வாக்குகள் வித்தியாசத்திலும், காலாப்பட்டு தொகுதியில் போட்டியிட்ட திரு செந்தில் என்கிற ரமேஷ் 226 வாக்குகள் வித்தியாசத்திலும், பாகூர் தொகுதியில் போட்டியிட்ட திரு செந்தில்குமார் 1556 வாக்குகள் வித்தியாசத்திலும், காரைக்கால் தெற்கு தொகுதியில் போட்டியிட்ட திரு நாஜிம் 132 வாக்குகள் வித்தியாசத்திலும் முன்னிலையில் உள்ளனர். ஊசுடு தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் திரு கார்த்திகேயன் 4018 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிட்ட லட்சிய ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் 10,205 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலோடு கர்நாடக மாநிலத்தின் பஹால்காட், தேவனாகிரி தெற்கு, நாகாலாந்து மாநிலத்தின் கோரி டேங், திரிபுராவின் தர்மாநகர், குஜராத் மாநிலத்தில் அம்ரத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள ராகூரி, பாராமதி ஆகிய 7 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. இதில் பிஜேபி 4 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மகாராஷ்டிராவின் பாராமதி தொகுதியில் போட்டியிட்ட மாநிலத்தின் துணை முதலமைச்சரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளருமான திருமதி சுனேத்ரா அஜித் பவார் 1,21,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் தமிழக சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து வரலாறு படைக்க தயாராக உள்ளது. மாநிலம் முழுவதும் உள்ள 234 தொகுதிகளில் டிவிகே 105 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. மேலும் 3 இடங்களை கைப்பற்றியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்கள். மாநிலத்தில் நிலவும் கடுமையான மும்முனை போட்டியில் 5 தொகுதிகளின் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள 229 தொகுதிகளின் நிலவரங்கள் தெரியவந்துள்ளன. தேர்தல் ஆணையத்தின்படி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைமையிலான ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகம் 53 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. மேலும் 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. அதே நேரத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 45 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. பாமக 4 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. இந்திய தேசிய காங்கிரஸ் 4 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. மேலும் 1 தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி 2 இடங்களிலும், மற்ற கட்சிகள் 9 இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றன. முக்கிய வேட்பாளர்களில் சென்னையில் உள்ள தனது சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடும் தற்போதைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் 22 சுற்று வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் திரு வி.எஸ். பாபுவை விட சுமார் 8795 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்தங்கியுள்ளார்.
சென்னையில் உள்ள சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் 11 சுற்று வாக்குப்பதிவிற்கு பிறகு தாவேகாவை சேர்ந்த திரு செல்வத்தை விட சுமார் 4300 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலை வகிக்கிறார். 10 கட்ட வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய இரு தொகுதிகளிலும் தாவேகா தலைவர் திரு விஜய் கணிசமான முன்னிலையை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். இது சட்டமன்ற தேர்தலில் கட்சியின் சிறப்பான அறிமுகத்தை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. திருச்சி கிழக்கில் விஜய் திமுக வேட்பாளரான திரு இனிகோ இருதயராஜை விட 13,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் பெற்று முன்னிலை வகிக்கிறார். பெரம்பூர் தொகுதியில் திமுக வேட்பாளரான திரு சேகரை விட தாவேகா தலைவர் சுமார் 41,000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலை வகிக்கிறார். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அவிநாசி தொகுதியில் போட்டியிடும் பிஜேபி வேட்பாளரும் மத்திய இணை அமைச்சருமான டாக்டர் எல் முருகன் தாவேகா வேட்பாளர் திருமதி கமலியை விட சுமார் 7,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்தங்கியுள்ளார். சமீபத்தில் திமுகவில் இணைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் போடிநாயக்கனூர் தொகுதியில் 5,335 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி வெற்றியை நோக்கி செல்கிறது. மொத்தமுள்ள 294 சட்டமன்ற தொகுதிகளில் 293 தொகுதிகளுக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. அனைத்து 293 தொகுதிகளுக்குமான நிலவரங்கள் தற்போது கிடைத்துள்ளன. பிஜேபி 4 இடங்களை கைப்பற்றி 194 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. அதே சமயம் திரிணாமுல் காங்கிரஸ் இதுவரை ஒரு இடத்தை கைப்பற்றி 88 இடங்களிலும், சிபிஎம் ஒரு இடத்திலும், மற்ற கட்சிகள் 4 இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றன. வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பிறகு நடைபெறும் முதல் தேர்தலில் 15 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் தோல்வியை சந்திக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேற்கு வங்க முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானர்ஜி பவானிபூர் தொகுதியில் தனது பிஜேபி போட்டியாளர் சுவேந்து அதிகாரியை விட முன்னிலை வகிக்கிறார். அதே நேரத்தில் நந்திகிராம் தொகுதியில் சுவேந்து அதிகாரி முன்னிலை வகிக்கிறார். தற்போதைய பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் திருமதி அக்னிமித்ரா பால் அசன்சோல் தஷின் தொகுதியில் திரிணாமுல் காங்கிரசின் தபஸ் பானர்ஜியை விட முன்னிலை வகிக்கிறார். தெற்கு கொல்கத்தாவில் இடதுசாரிகளின் கோட்டையாக இருந்த ஜாதவ்பூர் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் திரு சர்பாரி முகர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ் போட்டியாளரை விட முன்னிலையில் இருக்கிறார். ஆர்ஜி கர் பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை வழக்கில் பாதிக்கப்பட்ட மருத்துவரின் தாயாரான பிஜேபி வேட்பாளர் ரத்னா தேப்நாத் பனிஹாட்டி தொகுதியில் முன்னிலை வகிக்கிறார். ஜனதா உன்னயன் கட்சி தலைவர் ஹுமாயூன் கபீர் நவுடா தொகுதியில் முன்னிலை வகிக்கிறார். மேற்கு வங்கத்தில் அடுத்த அரசை பிஜேபியே அமைக்கும் என்று பிஜேபி வேட்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சுவேந்து அதிகாரி திட்டவட்டமாக தெரிவித்தார். திரிணாமுல் காங்கிரஸ் தொடர்ந்து 4வது முறையாக ஆட்சியை தக்க வைக்க இலக்கு வைத்துள்ள நிலையில் பிஜேபி மாநிலத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திருப்புமுனையை ஏற்படுத்தியுள்ளது. வாக்கு எண்ணிக்கைக்காக மத்திய ஆயுத காவல் படையை சேர்ந்த 2.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீரர்களும் மாநில காவல்துறையினரும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அஸ்ஸாமில் தொடர்ந்து 3வது முறையாக பிஜேபி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் நிலையில் உள்ளது. மொத்தமுள்ள 126 சட்டமன்ற தொகுதிகளில் 39 தொகுதிகளுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இது குறித்த கூடுதல் தகவல்கள். அசாமில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி 31 இடங்களையும், அதன் கூட்டணி கட்சியான அசாம் கணபரிஷத் 2 இடங்களையும், போடோலாந்து மக்கள் முன்னணி 5 இடங்களையும் கைப்பற்றியுள்ளன. மறுபுறம் அகில இந்திய ஐக்கிய ஜனநாயக முன்னணி ஒரு இடத்தை பெற்றுள்ளது. மீதமுள்ள 87 தொகுதிகளுக்கான நிலவரங்களின்படி பிஜேபி 60 இடங்களிலும், அதன் கூட்டணி கட்சியான அசாம் கணபரிஷத் 8 இடங்களிலும், போடோலாந்து மக்கள் முன்னணி 9 இடங்களிலும், காங்கிரஸ் 19 இடங்களிலும், ஏஐயுடிஎஃப் ஒரு இடத்திலும், ராய்ஜோர் தள் 2 இடங்களிலும், மற்றவை 2 இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றன. 126 உறுப்பினர்களை கொண்ட அசாம் சட்டமன்றத்தில் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களின் எண்ணிக்கை 64 ஆகும். ஜலுக்பாரி தொகுதியில் பிஜேபி வேட்பாளரும் முதலமைச்சருமான திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா காங்கிரஸ் வேட்பாளரான திருமதி பிதிஷா நியோக்கை விட முன்னிலை வகிக்கிறார். ஜோர்ஹாட் தொகுதியில் பாஜக வேட்பாளர் திரு ஹிதேந்திரநாத் கோஸ்வாமி அசாம் காங்கிரஸ் தலைவர் திரு கௌரவ் கோகோயை தோற்கடித்துள்ளார். ஜாகிரோடு தொகுதியில் பிஜேபி அமைச்சர் திரு பிஜூஷ் ஹசாரிகா காங்கிரசின் திரு சி புபுல் தாஸை விட முன்னிலை வகிக்கிறார். மாநிலத்தில் உள்ள 126 தொகுதிகளுக்குமான வாக்குப்பதிவு ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற்றது. இதில் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகபட்சமாக 85.96% வாக்குப்பதிவு பதிவானது. ஆளும் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் முக்கிய அங்கங்களாக அசோம் கணபரிஷத் மற்றும் போடோ மக்கள் முன்னணி ஆகியவை உள்ளன.
புதுடெல்லியில் புதிதாக திறக்கப்பட்ட அருணாச்சல நிவாஸ் அருணாச்சல பிரதேச மக்களுக்கு வழங்கப்படும் ஆதரவை வலுப்படுத்துவதில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக திகழ்வதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு இன்று தெரிவித்தார். இந்த அருணாச்சல நிவாஸை அருணாச்சல பிரதேச முதலமைச்சர் பேமா காண்டு திறந்து வைத்தார். இது வீட்டிற்கு வெளியே ஒரு வீடு போல செயல்படும் என்றும் நாட்டின் தலைநகருடனான பிணைப்பை வலுப்படுத்தும் என்றும் திரு ரிஜிஜு தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஹோர்முஸ் நீரிணைக்குள் நுழைவதற்கு எதிராக அமெரிக்காவை ஈரான் எச்சரித்துள்ளதுடன் அப்பகுதிக்குள் நுழைய மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு முயற்சியும் பலவந்தமாக எதிர்கொள்ளப்படும் என்றும் கூறியுள்ளது. இந்த முக்கிய கப்பல் போக்குவரத்து பாதையை அணுகும் எந்த ஒரு வெளிநாட்டு ஆயுத படைகளும் குறிப்பாக அமெரிக்க படைகள் குறிவைக்கப்படும் என்றும் அது கூறியுள்ளது. ஹார்முஸ் நீரிணையின் பாதுகாப்பு ஈரானின் கட்டுப்பாட்டிலேயே உள்ளது என்றும் கப்பல்களின் பாதுகாப்பான பயணத்திற்காக தனது ராணுவத்துடன் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்றும் ஈரானிய ராணுவம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இந்த நீர்வழியில் சிக்கியுள்ளதாக கூறப்படும் கப்பல்களுக்கு உதவுவதற்காக இன்று முதல் தனது நடவடிக்கைகளை தொடங்குவதாக அமெரிக்கா அறிவித்ததைத் தொடர்ந்து இந்த எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கும் மாலத்தீவுக்கும் இடையே கல்வி, சுகாதாரம், விளையாட்டு, இளைஞர் மேம்பாடு உள்ளிட்ட 7 துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகியுள்ளன. இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள மாலத்தீவு அதிபர் முகமது முயிஸ் இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயகாவுடன் இன்று நடத்திய பேச்சுவார்த்தையின் போது இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. முன்னதாக இலங்கை தலைநகர் கொழும்புவில் மாலத்தீவு அதிபருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இவ்விரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால உறவுகளை மேம்படுத்தும் வகையில் மாலத்தீவு அதிபர் திரு முகமது முயிஸ் இந்த பயணத்தை மேற்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. வெளியாகியுள்ள சட்டமன்ற தேர்தலின் முடிவுகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை காட்டுவதாக ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். வளர்ந்த இந்தியா என்னும் தொலைநோக்கு பார்வையை கொண்ட தேசிய ஜனநாயக கூட்டணியின் போது மக்கள் வைத்துள்ள அபிமானத்தை பிரதிபலிப்பதாகவும் அனைவரும் இணைவோம், அனைவரும் உயர்வோம், அனைவரின் நம்பிக்கையை பெறுவோம் என்னும் கொள்கையை பின்பற்றுவதாகவும் இந்த தேர்தல் முடிவுகள் அமைந்துள்ளதாக திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். இளம் வாக்காளர்கள் வளர்ச்சியும் நம்பகத்தன்மை மற்றும் வலுவான அரசு அமைய வேண்டும் என்ற மக்களின் எண்ணமும் இந்த வெற்றியின் மூலம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். இந்த மாபெரும் வெற்றிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின், தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள், கட்சி தொண்டர்கள் மற்றும் வாக்காளர்களுக்கு அவர் நன்றி தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ளது. தமிழகத்தில் திரு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது. மேற்கு வங்கத்தில் 15 ஆண்டுகளாக தொடர்ந்து ஆட்சியில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இந்த சட்டமன்ற தேர்தலில் பின்னடைவை சந்தித்துள்ளது. அசாமில் வெளியான சட்டமன்ற தேர்தலின் முடிவின்படி ஆளும் பிஜேபி அரசு ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.